Hi friends, welcome to Samriya channel Big Boss Season 9 Tamil episode 25. ஒரு சில ஆண்கள், நான் எல்லா ஆண்களையும் சொல்ல, ஒரு சில ஆண்கள் பண்ற விஷயம் என்னன்னா, ஒரு பெண் பேசுறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. இல்லன்னா அவங்களோட கான்வர்சேஷன ஸ்டாப் பண்ணணும். இல்ல அவங்களோட சண்டை போடுறத ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நெனச்சா, அதுக்கு அவங்க ஒரு ஆயுதம் யூஸ் பண்றாங்க. அதுதான் வந்து கேரக்டர் அசாசினேஷன். ஒரு பொண்ணோட கேரக்டர பத்தி தப்பா பேசிட்டா, அந்த பொண்ணு அங்க அடங்கி போயிருவா, பேசாம போயிருவா அப்படிங்கிறதுனால டக்குன்னு "நீ பெரிய யோகியமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கேரக்டர பத்தி தப்பா பேசுறது. உடனே அந்த பொண்ணு வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்காளோ அந்த பாயிண்ட்டயே மறந்துட்டு நம்மளோட கேரக்டரே தப்பா பேசுறாங்களேன்னு கூனி குறுகி ஓடி போயிருவாங்க. அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து சில ஆண்களுக்கு இருக்கு. அதான் வந்து நேத்து என்ன பண்ணாருன்னா, திவாகரும் யூஸ் பண்ணாரு ஒரு ஆயுதமா. அதாவது தன்னை வந்து ஒருத்தர் ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்து இன்னும் அதிகமான லெவல்ல ஹர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு திவாகர் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னாரு. தவறான விஷயம் அது. அதாவது எஃப்ஜே அண்ட் கனியோடைய ரிலேஷன்ஷிப்பை பத்தி அவர் தவறா பேசினாரு. அதாவது எஃப்ஜே கனியை கட்டி பிடிக்கிறது எனக்கு பார்க்க அநாகரிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மோசமான கமெண்ட்டை திவாகர் சொன்னாரு. ஆக்சுவலி நேத்து என்ன நடந்தது, இதனால இந்த வார்த்தைகளை திவாகர் சொன்னாரு, எதற்காக கனி வந்து திவாகர் கிட்ட போய் சட்டை போட சொன்னாங்க அப்படின்றத வந்து நம்ம விளக்கமா பார்க்கலாம். திவாகர் வந்து யூசுவல் எல்லா கேமரா முன்னாடியும் போய் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் நடிக்கிற அந்த கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா, வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல வர கமலஹாசனோட சீனை தான் வந்து அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. பேக்கிங் சீன் வரும்பொழுது ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு கமலஹாசன் அவரோட பாடி காட்டுவாரு. ஸோ அந்த சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கேமராவா நின்று ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதுல வந்து பின்னாடி வினோத் மார்க் பண்றாரு, கமருதன் மார்க் பண்றாரு. இதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த விஷயத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம கிளியரா பார்ப்போம். ஸோ இவர் வந்து இப்படி ட்ரை பண்றாரு. அதனால உள்ள சில பிரச்சனைகள் நடக்கும். வெளியில வந்து ட்ரை பண்றாரு. அப்போ பிரவீன் வந்து யூனிஃபார்ம் போடாம இந்த மாதிரிலாம் கேமரா முன்னாடி நடிச்சுட்டு இருக்காதீங்க, யூனிஃபார்ம் போட்டுட்டு நடிங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. திவாகர் யூனிஃபார்ம் போடல அப்படிங்கிறதுனால பிரவீன் கோவப்பட்டு திவாகரை தள்ளி விட்டுட்டு கேமரா லென்ஸை போய் மறைக்கிறாரு. நீங்க ஆக்ட்லாம் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் போடுங்க அப்படின்ட்டு. அதுக்குள்ள கனி அங்கிருந்து வராங்க. ஸோ கனி வந்து திவாகரை பார்த்து சொல்றாங்க, இந்த மாதிரி என்னங்க சட்டை போட்டுட்டு நடிங்க, நீங்க நடிக்க வேணாம்னு உங்களை யாரும் சொல்ல, சட்டை போட்டுட்டு நடிங்க, அது பார்க்க அவ்வளவு நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அண்ட் எடுத்துக்காட்டுக்காக ஒரு விஷயம் சொன்னாங்க திவாகர் கிட்ட. அதாவது திவாகருக்கு புரியணும் இல்லையா, எந்த லெவலுக்கு வந்து மத்தவங்களுக்குலாம் அந்த விஷயம் வந்து உறுத்துது, பாக்குறதுக்கு நல்லா இல்ல அப்படிங்கிறது வந்து புரியணுங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க கனி. உங்க முன்னாடி ஒருத்தர் வந்து யாராவது ஜட்டி போட்டுட்டு நடிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இது அவ்வளவு நல்லா இல்ல பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கனி போறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து திவாகருக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. ஏங்க உண்மை தானேங்க. இப்போ திவாகர் விஷயத்துல கண்டஸ்டன்ஸை வந்து நிறைய விஷயங்கள் கோவப்படுத்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவர் டெய்லி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடிக்கிறேன்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி பண்ணிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். ஒருத்தர் வந்து சும்மா ஒரு தடவை 2 தடவை நடிக்கலாம். நாள் ஃபுல்லாக நடிக்கிறேன்ற பேர்ல கேமரா முன்னாடி போய் நின்று எதனா பண்ணிக்கிட்டு இருந்தா பார்க்க தான் செய்யும். ஸோ நம்மளுக்கு வந்து அப்பப்போ காட்டுறாங்க. அப்போ நம்ம வந்து சேனலை மாத்திட்டு போயிடுறோம், இல்லைனா வந்து ஏதோ திட்டிட்டு போயிடுறோம், கடுப்பாயிட்டு போயிடும், ஏதோ ஒன்று பண்றோம். ஆனா அவங்களாம் அதை நேரடியா தினைக்கும் பாக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு கோவம் வரதான் செய்யும். கொஞ்சம் கோவம்ன்றத விட ஒரு மாதிரி இரிட்டேட் ஆக தான் செய்யும். இந்த இரிட்டேஷன்ல நிகழ்ந்த நிகழ்வு தான் வந்து நேத்து எல்லாமே நடந்தது. அதனாலதான் வந்து பின்னாடி வினோத் மார்க் பண்ணதும் சரி, எல்லாமே சரி. ஆனா வந்து கடைசியா கனி வந்து பேசினப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு அந்த விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம வீட்லயே வந்து ஆண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சட்டை போடாம நம்ம மட்டும் இருக்கும்பொழுது சட்டை போடாம இருப்பாங்க. ஆனா இப்ப வீட்டுக்கு விருந்தாளிகள் யாரோ வராங்க, இல்ல பக்கத்து வீட்டுல இருந்து ஏதோ ஒரு பெண் வராங்க அப்படின்றப்போ டக்குன்னு வந்து ட்ரெஸ் எடுத்து மாட்ட தான் செய்வாங்க. ஸோ நம்ம வீட்டு ஆண்களே வந்து அப்படிதான் பண்ணுவாங்க. ஸோ நான் நடிப்புங்கிற பேர்ல நான் வந்து சட்டையை கழட்டிட்டு நின்று என் உடம்ப காமிச்சிக்கிட்டே இருப்பேன். அதுவும் கேமரா முன்னாடி எங்கேயோ ஒரு மூலையில போய் நீங்க ட்ரெஸ் மாத்துறீங்கன்னா கூட அது கேமரா கேப்சர் பண்ணாது. கேமரா முன்னாடியே வந்து நின்னுட்டு நான் ஆக்ட் பண்றேன்ற பேர்ல நீங்க பாடியை காமிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பார்க்க வந்து அவ்வளவு நல்லா இல்ல, அநாகரிகமா தான் இருக்கு. கமருதன் வந்து நின்னாரே, அவரை யாராவது கேட்டீங்களா? இல்லைன்னா வந்துட்டு எண்ணெய் தேய்க்கிறா அன்னைக்கு எல்லாருமே சட்டையை கழட்டினாங்களே, அவங்கள எதுனா கேட்டீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்ன்றது வந்து அன்னைக்கு டாஸ்கா இருந்தது. அது எல்லாரும் பண்ணாங்க. கமருதன் சட்டையை கழட்டிட்டு வந்து எல்லாரும் முன்னாடி நின்று பேசும்பொழுதும் சில பேருக்கு அது கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஆனா யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அது ஒரு விஷயமா பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க. இங்க வந்து ஒரு விஷயமா வெளியில வந்துருச்சு. திவாகர் வந்து சட்டை போடாம இருக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல அப்படின்னு அதை பத்தி எல்லாரும் விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த நேரத்துல தான் கனி வந்து தன்னுடைய விமர்சனத்தை டைரக்டாவே வந்து திவாகர் கிட்ட சொன்னாங்க. ஏன்னா திவாகருக்கு நிறைய தடவை அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம பேச்ச அவர் கேட்பாரு அப்படிங்கிற எண்ணத்துல கனி வந்து ஒரு வார்த்தையை விட்டு போயிட்டாங்க. சோ இது வந்து நான் தப்புனே சொல்ல மாட்டேன். அவங்க வந்து அவருக்கு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாங்க. ஆனா வந்து அது திவாகர் வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு என்ன வந்து ஜட்டி போட்டு நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு அவர் அப்படி எடுத்துக்கிட்டார். ஆனா லிட்டரலா வந்து அவங்க அந்த மீனிங்ல சொல்லல. அதை விட மோசமான ஒரு விஷயத்த எடுத்துக்காட்டா சொன்னா இவர் வந்து புரிஞ்சுப்பாரு அப்படிங்கிறதுக்காக தான் கனி அந்த விஷயத்த சொன்னாங்க. சோ அது தப்பா எனக்கு தெரியல.
அதெல்லாம் பார்வதியும் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, நான் சட்டை போடுனேன், ஒரு மாதிரி உறுத்துது, நல்லா இல்ல, இன்டிமிடேட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஒரு இடத்துல. ஸோ அப்போ அப்போ அப்படி சொன்ன பார்வதி இங்க கனிக்கும் திவாகருக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. திவாகர் வந்து கனியை வந்து அட்டாக் பண்ற மாதிரி நீங்க எஃப்ஜேவை கட்டி கட்டி பிடிச்சி பேசுறது எனக்கு அநாகரிகமா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ என்ன பண்றாங்க பார்வதி அப்படியே மாத்தி பேசுறாங்க. என்ன பத்தி பின்னாடி பேசுனீங்களா, அது அநாகரிகம் இல்லைனா, அதாவது அவங்களையும் கமருதனையும் பத்தி தப்பா பின்னாடி பேசுனாங்களாம். ஸோ அது வந்து அநாகரிகம் இல்லை அப்படின்னா இவர் சட்டையை கழட்டிட்டு நடிச்சதும் வந்து அநாகரிகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா ஒரு கமெண்ட் வைக்கிறாங்க. அதாவது இவங்களுக்கு எப்போ வேணுமோ அது வந்து நாகரிகமான விஷயம், இவங்களுக்கு எப்போ பிடிக்கலையோ அது அநாகரிகமான விஷயம் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ்ல எங்கெல்லாம் தேவையோ ஒரு பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க, எங்கெல்லாம் வேணாமோ அதை அதுக்கேற்ற மாதிரி வளைச்சிக்கிறாங்க. அவங்கள விட்டுருவோம், பார்வதி அப்படிதான். எங்கெங்கெல்லாம் பாயிண்ட் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து அவங்களும் சைட்ல நானும் பேசிக்கிறேன்னு வந்து நிற்பாங்க. எந்த சண்டை நடந்தாலும் பார்வதி நம்ம ஒரு ஓரத்துல பார்க்க முடியும். ஸோ அதுதான் அங்கேயும் நடந்துச்சு. பார்வதி அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணிட்டு போயிட்டாங்க அங்கிருந்து. இது வந்து கண்டிப்பா வந்து விஜய் சேதுபதி அவர்கள் சாட்டர்டே எபிசோட்ல கேட்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா கனியையும் எஃப்ஜே, கனி வந்து ஒரு தாய், அது இல்லாம ஆல்ரெடி திருமணமானவங்க, அவங்க ஆல்ரெடி செட்டில்டு மேரிட் லைஃப்ல இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பார்த்து தன்னோட தம்பி மாதிரி நினைச்சு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்க எங்கேயுமே வந்து அவங்களோட பார்டர்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணது கிடையாது. 2 பேரும் ரொம்ப டீசென்டாவே நடந்துக்கிட்டு பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ எஃப்ஜேவியும் கனியையும் இப்படி திவாகர் பேசினது வந்து சட்டுன்னு பேசினது பக்குன்னு தான் இருந்தது. அது ரொம்ப தவறான விஷயம் தான். அது இப்போ வரைக்கும் தவறு, நான் பேசினது தப்பு, இல்லைன்னா வந்து என்ன அப்படி சொன்னாங்கல்ல அதுக்காக தான் நான் சொன்னேன், வேற எதுவுமே இல்லை, நான் மற்றபடி மனசாரெல்லாம் சொல்ல அப்படின்ற விஷயத்த வந்து திவாகர் எங்கேயுமே பதிவிடல. அது உண்மைதான், எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, கடுப்பா தான் இருக்குன்ற மாதிரி தான் இன்னமும் வந்து அவர் சொல்லிக்கிட்டு அந்த வீட்டில் சுத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் உண்மையாவே அப்படி நினைக்கிறாரு, எஃப்ஜே அண்ட் கனியுடைய ரிலேஷன்ஷிப்பை பத்தி அவர் உண்மையாவே தப்பா நினைக்கிறாருன்னா, குப்பை வந்து மற்றவங்க மனசுல இல்லை, உங்க மனசுல தான் அந்த குப்பை இருக்கு அப்படின்னு அர்த்தம். வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை பார்த்து நீங்க இப்படி தப்பான கண்ணோட்டத்தோட பாத்தீங்கன்னா அது நீங்க எப்படிப்பட்ட ஆளு அப்படின்றத தான் காட்டுதே தவிர அவங்கள வந்து தப்பா காட்டாது. ஸோ இந்த இடத்துல வந்து திவாகர் தான் தப்பா தெரிஞ்சார். அடுத்து வினோத் அண்ட் கமருதீன் மாக்கிங் கண்டினியூஸா வந்துட்டு திவாகரை மார்க் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல. தவறுதான். பிரவீன் வந்து ஆஸ் அ கேப்டனா நீங்க வந்து திவாகர் வந்து கேமரா முன்னாடி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, ஓகே, அவர் பண்றது வந்து வெறுப்பா இருக்கு, கடுப்பா இருக்கு, இரிட்டேட்டிங்கா இருக்கு, எல்லாமே ஒத்துக்கலாம். அவர் நடிச்சுக்கிட்டே இருக்கிறது கஷ்டமா இருக்கு, இல்ல வந்து பைத்தியக்காரத்தனமா இருக்கு அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா ஒருத்தர் வந்து அது பிடிக்கல, எனக்கு பின்னாடி வந்து நீங்க மார்க் பண்ணாதீங்க, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை வந்து இவங்க கேட்டுதான் ஆகணும். அது இல்லாம நாங்க இன்னும் அப்படியே தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வினோத்தும் கமருதீனும் வந்து அவருக்கு பின்னாடி மார்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது கூட பிரவீனும் வந்து ஜாயின் பண்ணிட்டு பண்ணது ஒரு கேப்டன் அவரு. ஸோ இப்படி இவங்க 2 பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத இவர் பார்த்தாருன்னா இவர் என்ன பண்ணிருக்கணும், அண்ணா இப்படிலாம் பண்ணாதீங்க, போயிருங்க, அவருக்கு தான் பிடிக்கலன்றாருல, ஒரு பிரச்சனை பண்ண வேணாம் போங்க அப்படின்னு நடுநிலையா நின்று பேசிருக்கணும். ஆனா பிரவீன் வந்து அந்த மாதிரி பண்ணல. நமக்கு அந்த சீன்லாம் பார்க்கும்போது சிரிப்பா தான் இருந்தது. அது ஹானஸ்டா சொல்லணும்னா ஒத்துக்கணும். கம்பாக்கர் வந்து இங்க கேமரா முன்னாடி பேசும்பொழுது அவங்க 3 பேர் பின்னாடி நின்று அவரை கிண்டல் பண்ணி மார்க் பண்ணிட்டு இருந்தது நமக்குலாம் வந்து சிரிப்பா தான் இருந்தது. பட் ஸ்டில் இது வந்து விஜய் சேதுபதி அவர்கள் சொன்ன மாதிரி திவாகரை பொறுத்த வரைக்கும் அது அவருடைய வழி. ஸோ இந்த மாதிரி புல்லி பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான விஷயம். அவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்ட பிறகும் நம்ம வந்து அதை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா என்ன நான் சொல்வேன்னா, இதுக்கு இவர் கெட்டவர், இவர் நல்லவர், இவங்களை இப்படி பண்ணணும், திவாகர் இப்படிதான் பண்ணணும் அப்படிலாம் நம்ம பேசினாலும் இன்னொரு பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து நம்ம ஒரு லைஃப் லெசனா பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இங்க வந்து ஒரு குழந்தை பாக்குது இந்த விஷயத்தினா, ஸ்கூல்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர், யாரு திவாகர் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிறாப்லன்னா அவங்களை கிண்டல் பண்றது தப்பு இல்லை அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தையுடைய மனசுல பதியும். அண்ட் நிறைய பெரியவர்கள் மனசுலயும் வந்து ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காருன்னா அவரை கிண்டல் பண்ணலாம், அவரை புல்லி பண்ணலாம். அதாவது முன்னாடி அந்த கிண்டல் கேலிகளை நேரா சந்திக்கிற அந்த மனுஷனுக்கு எவ்வளவு டிப்ரெஷன் இருக்கும், அது எவ்வளவு தூரம் அவரை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இவங்களோட இதெல்லாம் தாங்க முடியாம அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து ஏதாவது பண்ணிக்கிட்டாருன்னா ஓகேவா, அது தப்பு தானே. ஸோ புல்லிங் வந்து ராங். ஸோ எங்கேயுமே வந்து புல்லி பண்ணக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது, மார்க் பண்ணக்கூடாதுன்னா மார்க் பண்ணக்கூடாது தான். ஸோ அதை வந்துட்டு கண்டிப்பா சொல்லணும். இவருக்கு இது தேவைதான் அப்படின்னு நம்ம பேசுறதெல்லாம் தவிர்த்து இது வந்து தவறு, அதை வந்து கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் திரும்பவும் வந்து இதை ஸ்ட்ரிக்டா வினோத்துக்கு வார்ன் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். ஏன்னா வினோத் வந்து ஒரு ரொம்ப நல்ல பிளேயர். அவர் வந்து தனியா விளையாண்டாலே வந்து அவர் சூப்பரா தெரிவாரு. இந்த திவாகர் விஷயத்த அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு, திவாகரை கண்டுக்காம அப்படியே அவர் விஷயத்த ஒதுக்கி வச்சுட்டு இவர் வந்து வேற விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து வினோத்தெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வினோத்தை ஜென்ரலாவே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்ல மனிதர், நல்ல மனமுடையவர் இவர் வந்து. ஆனா திவாகர் விஷயத்துல மட்டும் இவ்வளோ தூரம் ஏன் மாறவே மாட்டேங்கிறாரு, ஏன் அவரை துரத்திட்டு போயிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. மற்றபடி வினோத்தை வந்து ஆஸ் அ பர்சனா
ரொம்ப பிடிக்குதுதான், நல்ல நல்ல மனிதர் அப்படின்னு தான் தோணுது. ஆனா திவாகர் விஷயத்துல அவர் கொஞ்சம் விலகி இருந்தா இன்னமும் அவரை ரொம்ப பிடிக்கும். இது வேணும்ட்டே பண்ற மாதிரி இருக்கு சில விஷயங்கள். நான் பண்ணல, நான் உன் பின்னாடி கிண்டல் பண்ணல, அதனால நான் இப்ப வேணும்ட்டே கிண்டல் பண்ணலன்னு சொல்றாரு. நான் உன்னை கிண்டல் பண்ணலன்னு சொல்லும் பொழுதும் அவர் கிண்டல் பண்ணாரு. அங்கேயும் பின்னாடி போயிட்டு திவாகர் பின்னாடி மார்க் பண்ணிட்டு தான் இருந்தாரு. சோ அதையும் பண்ணிட்டு முன்னாடியே உன்கிட்ட சொல்லிட்டு பண்றேன்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் சரின்னு பிரவீன் கொடுக்குறாரு. அப்பவும் கிண்டல் பண்றாங்க. அப்பவுமே பிரவீன் ஆஸ் கேப்டனா கேட்க மாட்டேங்கிறாரு. மார்க் பண்ணாதீங்கன்னு தான் கமருதனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தராரு. அந்த வட்டத்துக்குள்ளேயே நின்று நான் என்னனாலும் டான்ஸ் ஆடிக்கிட்டுமான்னு கமருதன் கேட்கும்பொழுது அந்த வட்டத்துக்குள்ள நீங்க என்னனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிரவீன் பெர்மிஷன் கொடுக்கும் பொழுது ஓகே நீங்க நல்லா வந்து திவாகரை ஓட்டிக்கோங்க, நின்று கிண்டல் பண்ணுங்க அப்படின்னு பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஆஸ் அ கேப்டனா பிரவீன் அந்த இடத்துல தன்னுடைய வன்மத்தை காட்டினாரோ திவாகர் மேல அப்படின்னு தோணுச்சு. அண்ட் எஸ் யூனிஃபார்ம் போடாம இருக்கிறது ரொம்ப தப்பு தான். திவாகர் வந்து பிரவீன் வந்து கண்டிச்சது கரெக்ட் தான். ஆஸ் அ கேப்டனா நீங்க யூனிஃபார்ம் மாட்டுங்க அப்படின்னு சொன்னது எந்த விதமான தவறும் கிடையாது. அதை பண்ணியிருக்கணும். அண்ட் அந்த சகலகலா டாக்டர் சீன்லயே பாத்தீங்கன்னா கமலஹாசனே பனியன் போட்டு தான் பண்ணியிருப்பாரு அந்த சீனை. சோ அப்படி இவரும் வந்து அந்த பனியன் போட்டுட்டு பண்ணிருக்கலாம்ல. சரி பிக் பாஸ் வந்து எல்லாத்தையும் உருவிட்டாரு, உள்ளாடைகள் வச்சுக்கலாம் தான் சொன்னாரு. சரி இவர்கிட்ட பனியன் இல்லைன்னா அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணி பனியன் வர வச்சு அதுக்கப்புறம் போட்டாது நடிச்சிருக்கலாம்ல. இது ராங் தான். திவாகர் பண்ணது தவறு தான். அண்ட் ஆஸ் அ கேப்டனா வந்து எல்லாரும் பிக் பாஸ்மே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, நீங்க எல்லாருமே யூனிஃபார்ம் போட்டிருக்கணும் அப்படின்னு சொன்ன பிறகும் வந்து யூனிஃபார்மை கழட்டிட்டு அவர் நின்னது தப்பு தான். ஸோ அடுத்த கேள்வி கேட்கலாம். அப்போ பெண்கள்லாம் மட்டும் இறுக்கி கட்டிக்கிறாங்க, இடுப்பு மேல கட்டிக்கிறாங்க, உள்ள வந்து ஒரு ஸ்லிப் மட்டும் போட்டுட்டு மேல வந்து ஃபேஷனபிளா அந்த டிஷர்ட்டை இறுக்கி கட்டிக்கிறாங்க, அதெல்லாம் கரெக்டா? யூனிஃபார்ம்னா எல்லாரும் யூனிஃபார்ம் ஒழுங்கா போடணும்ல அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேஷன் லிஸ்ட்ல வந்துடும். இதுதான் வந்து ரூல்ஸ் பிரேக். சட்டையே கழட்டி போடும்பொழுது அது ரூல்ஸ் பிரேக். பட் இந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு பட்டன் கழட்டி விட்டுக்கிறதோ இல்லைனா வந்துட்டு இறுக்கி இடுப்புல கட்டிக்கிறதோ இதெல்லாம் வந்துட்டு ஃபேஷன் லிஸ்ட்ல வந்துடும். ஸோ நம்ம வந்து அதுலலாம் ஆர்கியூ பண்ண முடியாது. பெண்கள் விஷயத்துல போயிட்டு நீங்க வந்து ஃபல்கரா ட்ரெஸ் பண்றீங்க இல்லைனா வந்துட்டு இப்படி அநாகரிகமா ட்ரெஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இது வந்து மாடர்ன், இது வந்து ஃபேஷன், உங்களுக்கு எதுவும் தெரியல, நீங்க பேசாதீங்க, நீங்க தான் வந்து இன்னும் டெவலப்பே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால நம்ம வந்து அந்த விஷயத்துக்குள்ளலாம் போவே முடியாது. பட் இந்த சட்டை போடாத விஷயத்த நம்ம கேட்கலாம். எஸ் அது தவறு தான். சினிமாவில் நடிக்கும் போது சட்டை போடாம நடிக்கிறாங்கன்னா ஏன் அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்கங்க, அந்த சீனுக்கு அது தேவைன்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க. இங்கே உங்களுக்கு அவசியம் இல்லையே, கேமரா முன்னாடி நீங்க அப்படி பண்ணணும். சரி அப்படியே அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணணும்னாலும் கமல்ஹாசன் பனியன் போட்டிருப்பாரு அந்த சீன்ல. அந்த மாதிரி பனியனையாச்சும் போட்டு நீங்க நடிக்கலாம். அப்படியே மொத்தமா கழட்டிட்டு உங்களோட உடம்ப காட்டணும்னு எந்த வித அவசியமும் இல்லை. திவாகருக்கு ஜென்ரலாவே ஒரு பெருமை உண்டு. தனக்கு வந்து தொப்பை மட்டும் தான் இருக்கு, மற்றபடி ஆர்ம்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு அதை ஒரு பேட்டியில நான் பார்த்திருக்கேன். அவர் டக்குன்னு ஒரு பேட்டியில சட்டையெல்லாம் கழட்டிடுவார். கழட்டிட்டு பாருங்க என் ஆர்ம்ஸ் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருப்பாரு. நான் பார்க்க தாங்க குண்டா இருப்பேன், ஆனா வந்து என்னோட ஆர்ம்ஸ் எல்லாம் பயங்கர ஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆர்ம்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருப்பாரு. ஸோ அவர் மனசுல அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. தனக்கு வந்து ரொம்ப அழகான ஹாஃப் பாடி வந்து எனக்கு ரொம்ப வசீகரமா இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கு. அதனாலதான் அதை ஷோகேஸ் பண்றதுக்கு தான் அவர் எல்லா கேமரா முன்னாடியும் வந்து நின்று இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதை வந்து மக்கள் ரசிக்கிறாங்க அப்படின்னு அவரே வந்து அவர் மனசுக்குள்ள நம்பிக்கிட்டு இருக்காரு. இதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் இந்த மாதிரி நீங்க சட்டையை கழட்டிட்டு நடிக்காதீங்க, கேமரா முன்னாடி குழந்தைகள் பெண்கள்லாம் பாக்குறாங்க, இது நல்லா இல்லை அப்படிங்கிறதையும் வந்து கொஞ்சம் பதிவு பண்ணா அது நல்லா இருக்கும். அதே மாதிரி வினோத்துக்கும் வந்து ஒரு வார்னிங் கொடுத்து நீங்க இந்த மாதிரி வார்த்தைகள் பேசாதீங்க அப்படின்னு சொன்னாலும் நல்லா இருக்கும். அடுத்தது டாஸ்க் அப்படின்னு வந்துட்டோம்னா அந்த பிசிக்கல் டாஸ்க் கேப் எடுத்து போடுற டாஸ்க்ல வந்துட்டு அந்த டாஸ்க் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அதுல விளையாண்ட எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க. யாருமே வந்து கிரிப் பண்ணல, என்ன வந்து இவன் கடிச்சிட்டான், இவன் அடிச்சுட்டான், இவன் தள்ளி விட்டான். இன்னும் துஷார் வினோத் எல்லாம் வந்து அந்த மாதிரி விளையாண்டாங்க, பிடிச்சி தள்ளிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு கண்ட இடத்துல மிதிச்சார் போல வினோத். அதெல்லாம் கூட துஷார் சொன்னார், நீங்க எங்கெங்கெல்லாம் அடிச்சீங்க தெரியுமா, எங்கெங்கெல்லாம் மிதிக்கிறீங்க தெரியுமா எல்லாம் சொல்றாரு. ஆனாலுமே வந்து அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க. முக்கியமா அந்த ரம்யா, கெமி, கமருதீன் அண்ட் எஃப்ஜே அந்த பேர் பாத்தீங்கன்னா அது ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த சைட்ல கெமியும் ரம்யாவும் தனியா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எஃப்ஜேவும் கமருதீனும் ஓரமா போயிட்டாங்க. எஃப்ஜே வந்து ஆக்சுவலி கமருதீனை தனியா கூட்டிட்டு போய் அவரை வந்து அங்க அந்த பெண்கள் கிட்ட போக விடாம பாத்துக்கிட்டது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அவர் கொஞ்சம் பிசிக்கலி ஸ்ட்ராங் இல்லையா. சோ பெண்கள் அங்க கேப்காக சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுது இவர் அங்க போனார்னா அங்க பெரிய பிரச்சனை ஆகும். அவர் டக்குன்னு அந்த கேப்பை பிடிக்கிட்டு போய் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அவர் போய் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால எஃப்ஜே சூப்பரா ட்ரிக் பண்ணி அவரை வந்து அந்த பெண்கள் கிட்ட நெருங்க விடாம தனியா கூட்டிட்டு போனது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த சைடு பாத்தீங்கன்னா கெமி அண்ட் ரம்யா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லைன்ற மாதிரி. ரம்யாலாம் வந்து கடைசி வரைக்கும், கெமி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், அவங்க வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து கிவ் அப் பண்ண மாட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அண்ட் ரொம்ப ரகடா விளையாடுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ரம்யாவோட ஸ்பிரிட் வந்து இங்க பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவா விளையாண்டது நல்லா இருந்தது. இதே இடத்துல பார்வதியை நம்ம வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் வேற மாதிரி ஆயிருக்கும். பார்வதி வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க, அவங்க தோத்து போயிருந்தாங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது கதை. என்னை வந்து இங்க கிழிச்சுட்டாங்க, அங்க கிழிச்சுட்டாங்க, இங்க உடஞ்சு போச்சு கை, அங்க உடஞ்சு போச்சு, என்னை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சீன் போட்டிருப்பாங்க.
குட். பார்வதி வந்து அந்த பிசிக்கல் டாஸ்க்கு போல, அது ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது. எல்லாருமே வந்து ஸ்போர்ட்டிவா விளையாண்டதை நம்மளால பார்க்க முடிஞ்சது, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த 3 விஷயத்தை தான் திவாகர் வந்து கனியை பேசுனது ரொம்ப ரொம்ப தப்பு. அண்ட் பிரவீனோட கேப்டன்சி வந்து கொஞ்சம் பார்ஷியலா இருந்த மாதிரி தான் இருந்தது. அவர் நடுநிலையா இருக்கணும்னா கண்டிப்பா வினோத்தையும் கமருதனையும் வார்ன் பண்ணி பண்ணாதீங்க, செய்யாதீங்க, அவர் பின்னாடியே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க போய் திவாகரை நீங்க வெளில போய் நடிங்க அப்படின்னு சொன்னதும் தப்பு. சரி, அவர் வெளியில போய் நடிச்சிட்டு இருந்தாரு, அப்பவுமே அவங்க 2 பேர் வந்தா கிண்டல் பண்ணாங்க. ஸோ அது எல்லாமே வந்து தவறு. திவாகரும் வந்துட்டு அந்த மாதிரி மோசமா பேசியிருக்க கூடாது, அதுவும் ரொம்ப ரொம்ப தவறு. கனியை சேர்த்து வச்சு பேசினது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த விஷயத்தை வந்து வீக்கெண்ட்ல கண்டிப்பா கேட்பாங்கன்னு நம்ம நம்பலாம். இப்படி ஆஸ் யூஷுவல் பார்வை பத்தி எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பாரு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க, கேப்டன் வந்து சொல்றதை நம்ம எதுவுமே கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுனால எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணுங்கன்னா அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு கெமி வந்து மாட்டி விட்டாங்க. அப்போ கூட வந்து பிரவீன் கேட்டப்போ அசிங்கமா மாட்டி விடுறா பாரு, நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரு வந்து அவங்க முகத்தை காட்டினது, இரிட்டேட் ஆனது, அதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாமே வந்து பார்வதியுடைய பிளே, நம்மளுக்கு அது கிளியராகவே தெரியுது. அதெல்லாம் நேச்சுரலா வருதா அப்படின்னு கேட்டா நேச்சுரலாவும் வருது. அண்ட் லாஸ்ட் சீன் சபரி அண்ட் கனி வந்துட்டு மற்றவங்கள லேபர்னு கூப்பிடுறதோ இல்லை ஒர்க்கர்ஸ்ன்னு கூப்பிடுறதோ, மற்ற கோ கண்டஸ்டன்ட்டை ஒர்க்கர்ஸ்ன்னு கூப்பிடுறதோ லேபர்னு கூப்பிடுறதோ தவறுதலான விஷயம் தான். என்னதான் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல வந்து கண்டஸ்டன்ஸ் வேலை பார்க்குறாங்களோ அவங்கலாம் கோ கண்டஸ்டன்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி லேபர், தொழிலாளி, முதலாளி இப்படிலாம் பேசுறது வந்து தவறான விஷயம் தான். ஸோ அதை வந்து பார்வதி கண்டிச்சது எனக்கு தப்பா தெரியல. பார்வதி வந்து யார் இவங்களுக்கு இந்த உரிமை கொடுத்தது, எப்படி ஒர்க்கர்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து கரெக்டான பாயிண்ட், நச்சுன்னு இருந்தது. டக்குன்னு வந்து கனிக்கும் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆமா, தப்பு தான் நம்ம பேசுறது, அதை நம்ம சொல்லிக்க கூடாது, ஆனா நம்ம ஃபன்னா பேசிக்கிறோம் இல்லையா அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கனி வந்து கொடுத்துட்டாங்க. கனியோடைய இன்னொரு முகம் வந்து வெளிப்பட்டுச்சுன்னா அந்த பார்வதி கிட்ட வந்து முறைச்சிட்டு இருந்தது. என்ன முறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். நீங்க முறைக்கிறது பார்க்கறதுக்கு எனக்கு சிரிப்பு தான் வருதுன்னு சொல்லிடுறதோ. அப்புறம் இன்டைரக்டா ராஜதந்திரம் அப்படிங்கிற வார்த்தையை பார்வதி யூஸ் பண்ண போது அதே நேரத்துக்கு அந்த பக்கம் வந்து எஃப்ஜே என்ன சொன்னாருன்னா ராஜமாதா அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணாரு. ஸோ திட்டுற மாதிரி நைஸா எஃப்ஜேவை திட்டி விட்டாங்க கனி. ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா, அது ஒருத்தருக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்க, திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, வெறுப்பாகாதா, இப்படிதான் நீங்களாம் இந்த இடத்துக்கு வந்தீங்களோ அப்படின்னு நைஸா வந்து எஃப்ஜேவை திட்டுற மாதிரி இன்டெரக்டா பார்வதியை தான் திட்டினாங்க கனி. லைட்டா எல்லாருடைய முகமும் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்போஸ் ஆயிட்டு வருது. ரொம்ப நாள் வந்து நடிச்சுட்டே இருக்க முடியாதுல, அவங்களுடைய கோவமான சைடையும் வந்து காட்டணும்ல. பட் ரொம்ப பஸ்ட்லாம் சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்து அவங்கள விஷம், கனி ஒரு விஷம், அந்த அளவுக்கு மோசமா கனி அப்படின்னு கேட்டா எனக்கு இல்லைன்னு தாங்க சொல்லணும். நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அப்படி தோணலை. அவங்க அவ்வளோ மோசம்லாம் கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஷோட ஹைலைட். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. உங்களுக்கு என்ன தோணுச்சு? திவாகர் வந்து இந்த மாதிரி சட்டையை கழட்டிட்டு கேமரா முன்னாடி போய் நடிக்கிறது கரெக்ட்னு தோணுதா? நீங்க கனி அண்ட் எஃப்ஜே ரிலேஷன்ஷிப்பை பத்தி திவாகர் பேசினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல உங்களை திரும்ப மீட் பண்றேன். Until then, it's bye from Jemima. Take care.